திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாக்குறுதிகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்கிறார். 3 கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறாரு. மொத்தம் 16 வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறார். அதில் ஹைலைட்டாக பார்க்கக்கூடியதே குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக மாதம் 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் கருணை தொகையாக 10,000 ரூபாய் ஒரு முறை கொடுக்கப்படும். நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா. இந்த குலவிளக்குனா என்ன பேர், கருணை தொகைனா என்னையா பேர் அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்கிறார், வீட்டு பெண்களுக்கும் மனைவிகளுக்கும் அவங்க வீட்டில் சும்மா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பொருள் கிடையாது. அந்த வீட்டுக்காக அவர்கள் உழைக்கிறார்கள். அதற்காக உரிமை தொகையாக ஒரு அண்ணனை போல தகப்பனை போல நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கும் குலவிளக்கு திட்டம்னு அறிவிக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி சமூக வலைதளத்தில் ஒரு டிபேட்டாகவே மாறி இருக்கிறது. சரி, 10,000 ரூபாய் எப்படி கொடுப்பீங்கன்னு கேள்வி கேட்டால், அந்த 10,000 ரூபாய் கொடுக்குறதே இவங்க எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, 5 வருடமாக அதிகமான வரிகளை போட்டு மக்களை சிரமத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறாங்க. அதற்கு கருணையாக நான் 10,000 ரூபாய் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அந்த 10,000 ரூபாய் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், நாங்களும் அதிகமான வரியை போட்டு நிர்வாகம் பண்ணி அந்த வரியிலேருந்து வசூல் பண்ணி 10,000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், பருத்தி மூட்டை குடவுன்லே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஜோக்கு தான் இப்போ ஞாபகத்துக்கு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வெற்றி வேண்டாம், ஸ்டாலினே ஜெயிக்கட்டும், டிஎம்கேவே ஜெயிக்கட்டும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாரா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா ஒரு 16 வாக்குறுதிகள், பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறீங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகள்லாம் எப்படி பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டு மக்களிடம் அறிவிச்சிருக்கணும், அதை கொண்டு போய் சேர்த்துருக்கணும். 2021 எப்படி ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் மாநாடு போட்டு அன்றைக்கு பிரம்மாண்டமாக அறிவித்தார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்ற கேள்வி வருது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.